ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவ் வெப்ஸாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம லன்ச் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ஒன்றா தான் செய்கிறேன். ஸோ நேற்று வச்சுருந்த லெஃப்ட் ஓவர் சாம்பார் இருந்தது. ஸோ அதை வந்து ஹீட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு வந்து நான் எப்பயுமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பொரியலுக்கு தேவையான காய் அண்டு ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு தாளிச்சிட வேண்டியதான். காய்கறியெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும். அண்ட் பொரியலுக்கு தேவையான கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நான் தேங்காய், சீரகம், பச்சை மிளகா இதை மட்டும்தான் அரைச்சி போடுவேன். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொரியலும் சீக்கிரம் ஆகிடும். எப்பயுமே வந்து 3 அடுப்போ இல்லை 4 அடுப்போ எத்தனை பர்னர் இருக்கோ அந்த அத்தனையும் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டான வேன்னு நான் சொல்லுவேன். அண்ட் சீக்கிரமாகவும் நம்மளோட வேலைகள் எல்லாம் முடியும். பொரியல் சீக்கிரமாக வந்து ஆகணும் அப்படின்னா என்னென்னா, ஆனியன் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா அது வதங்குற டைமில் நீங்கள் அந்த தேங்காய், சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுட்டுனா ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு எக் மசாலுக்கு தேவையான எக்கை வந்து பாயில் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிக்குவேன். ஸோ மோர் குழம்பு வைக்கலான்றது தான் என்னோடய பிளான். மோர் குழம்பு எப்பயுமே வந்து நான் கோகனட் ஆயிலில் தான் வந்து தாளிப்பேன். ஸோ கோகனட் ஆயிலை நல்லா 2 ஸ்பூன் போட்டுக்குவேன் எப்பயுமே. கேர்லைட்ஸ் எல்லாமே வந்து கோகனட் ஆயிலில் தான் செய்வாங்க. ஸோ இந்த மோர் குழம்பு அதே மாதிரி தான் செய்வேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு அண்ட் ஆனியன்ஸ் எல்லாமும் போடுவேன். நல்லாயிருக்கும். நல்லா தாளித்ததுக்கப்புறமா கெட்டியான தயிர் எடுத்து போட்டுக்குவேன். அப்புறம் அந்த தயிரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் வந்து சால்ட் எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அவரைக்காய் பொரியல் அண்ட் நைட்டு வச்ச லெஃப்ட் ஓவர் சாம்பார் வந்து வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா எக் மசால் செய்கிறதுக்கு ஆனியன் அண்ட் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த பாயில் பண்ணியிருக்க எக்கோட ஷெல்லெல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மசாலாவும் ரெடி ஆகிடும். இது வந்து தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஆனால் இட்லிக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தோசைக்கு வந்து தண்ணியாக ஓரளவுக்கு வந்து மாவை வந்து எடுத்து பேட்டரை போட்டுக்கிட்டேன். ஒரு தோசைக்கு ஆயிலே சுடலை, ஏன்னா இது நான்ஸ்டிக் தவான்றதுனால ஆயில் போடாமையே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என் பையன் அங்கேருந்து வந்து பார்த்துட்டு ஆயில் போடாமல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுனால எகைன் நான் வந்து கொஞ்சமாக கீ போட்டு பண்ணிட்டேன். இது வந்து எக் மசால். ஸோ ஃபஸ்ட்டு மசாலா பண்ணிட்டதுக்கப்புறமா எக்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி மேலே அப்படியே வந்து உடைக்காமல் வந்து பண்ணணும் இல்லையா? அதனால் மேலே அப்படியே சும்மா இந்த கிரேவியை மட்டும் மேலே எடுத்து போடுவேன். ஸோ மோர் குழம்பு, அவரைக்காய், தோசை அண்ட் எக் மசால், சாம்பார் இதெல்லாம் தான் இன்னையோட லன்ச் அண்ட் டிஃபன் ஐட்டம்ஸு. ஸோ இன்னையோட லன்ச் அண்ட் டிஃபன் ஐட்டம்ஸ் முடிஞ்சது. இதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க் தான். சில்வர் சாமா, பிளாஸ்டிக் பாத்திரங்கள் அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து ரேக் வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எடுத்து வைப்பேன். ஸோ க்ளீனிங் ஒர்க்கை இது வரைக்கும் நம்ம வ்ளாக்ஸில் போட்டதே கிடையாது. ஐ தாட் நான் இது எல்லாமும் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே, இன்றைக்கி நம்ம இதை க்ளீனிங் ஒர்க்கையும் ஷூட் எடுப்போன்ட்டு. ஸோ இந்த ரேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு ரேக் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கரண்டி இதெல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக அதுக்குன்னு நான் வச்சுருக்கேன். ஸோ சில்வர் கரண்டி எல்லாம் ஒரு செக்ஷன் தான் வைப்பேன்.
இப்போது இந்த திங்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து எப்பயுமே அடுக்கி வச்சுருவேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கூடை இருக்கு இல்லையா, அந்த பேஸ்கெட்டு. ஸோ இந்த பிளாஸ்டிக் பேஸ்கெட்டை ஃபுல்லாத்தையும் அதில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக இப்படி எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணணும். ஸோ அந்த வாஷ் பண்ணுறதுக்கு எனக்கு இது வந்து இந்த கூடையை வந்து எனக்கு காலியானால் தான் நான் வெசல்ஸ் வாஷ் பண்ணி எனக்கு போட முடியும். ஸோ அதனால் எப்பயுமே இது மாதிரி மொத்தமாக எடுத்து வச்சுட்டு அண்ட் தென் நான் செப்பரேட் பண்ணிக்குவேன். பிளாஸ்டிக் சாமான், பிளாஸ்டிக் பாத்திரம் அண்ட் வந்து சில்வர் பாத்திரங்கள், இது எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிவிட்டு வைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எப்பயும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த சைடு தனியாக, இந்த சைடு தனியான்ற மாதிரி நான் வந்து இதை வந்து செப்பரேட் பண்ணிக்குவேன். அண்ட் அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். எல்லாம் வந்து ஒன்றா வந்து கிளம்ஸியாக நான் போடவே மாட்டேன். ஸோ இப்படி தான் நான் என்னோடய க்ளீனிங் ஒர்க்கை நான் ஆர்கனைஸ் பண்ணிக்குவேன். ஸோ தனித்தனியாக பாத்திரங்கள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ குக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேக் வச்சுருக்கேன். கீழே குக்கராக இருக்கட்டும், ரைஸ் பாட், ரொசிலின் செட்ஸ், அதாவது இந்த பீங்கான் சாமான், இதெல்லாம் ஒரு ரேக் வச்சுருக்கேன். அண்ட் தனியாக ஒரு கபோர்டும் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்னோடய வெசல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் பத்திரமா பாதுகாத்துக்குவேன். இதெல்லாம் சில்வர் பாத்திரங்கள்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் வந்து பிளாஸ்டிக். ஸோ எல்லாம் தனித்தனியாக வைக்கிறதுனால எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இப்போ என் பையன்கிட்ட நான் ஏதாவது எடுத்து கேட்டால் கூட அந்த அந்த ரோவில் வந்து பிளாஸ்டிக் இருக்கும். அந்த மாதிரி நான் சொல்கிறப்ப அவனுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடுவான். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து பாத்திரங்கள் எல்லாத்தையும் இப்போ வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணணும். ஸோ நம்மளே வந்து பண்ணுறதுனால நமக்கு வந்து எது எங்கெங்கே இருக்குன்ட்டு நமக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா? ஸோ அண்ட் இந்த மாதிரி டெலிகேட்டான திங்ஸ் எல்லாம் வந்து நான் ரொம்ப கரெக்டாக வச்சுக்குவேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னென்னா, நான் இங்கேருந்து வெசல்ஸ் இங்கேருந்து வாஷ் பண்ணி நான் இங்கேருந்தே அப்படியே நான் நின்றுட்டே அந்த கூடையில் போட்டுடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அது. நான் ஹைட்டாக இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெலிகேட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னா அதை வந்து பாத்திரங்களோட ஒன்றா வந்து சிங்கில் போடாமல் நான் தனியாக ஃபஸ்ட்டு கழுவிடுவேன். வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு துணி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர்ஸ் இந்த மாதிரி வச்சு நல்லா அந்த எல்லாத்தையும் வந்து வைப் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறமா நான் வச்சுருவேன். ஏன்னா இதை நான் வந்து ட்ரெயின் பண்ணி காயெல்லாம் வைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் அந்த கூடை வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கூடை எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நான் காய வைக்கிறதுக்கு, எல்லா பாத்திரங்களும் காய வைக்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து நான் இந்த பாத்திரங்களை வந்து கையோடு வந்து நான் வாஷ் பண்ணி அண்ட் க்ளீன் பண்ணியும் வச்சுருவேன். ஸோ இது வந்து எனக்கு பழகின ஒரு விஷயமாயிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ நமக்கு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இப்போ வந்து நான் ஊற வைக்க போகிறேன். அதாவது மாவு வந்து ஊற வைக்க போகிறேன். ஸோ மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் என்ன மாவு போட போகிறேன் அப்படின்னா ராகி. ஸோ ராகி பேட்டர் ரெடி ஆகிறதுக்கு ராகி வேணும். அண்ட் வந்து உளுந்து, கருப்பு உளுந்து. ஸோ கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் சரிசமமாக வந்து நான் இட்லி அரிசியும் எடுத்துக்குவேன். ஸோ இப்போ நான் 1:1 ரேஷியோவில் நான் 3த்தையும் சேர்க்க போகிறேன். ராகி 1 கப் அப்படின்னா 1 கப் வந்து கருப்பு உளுந்து, அதே மாதிரி 1 கப் வந்து அரிசி, இட்லி அரிசி. ஸோ இப்படி தான் நான் வந்து எல்லாமே நான் வந்து அரைக்கிறது. இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி நான் அரைச்சி வைக்கிறது எனக்கு கண்டிப்பாக ஒரு 2 to 3 days கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எகெயின் என்ன பண்ணுவேன்னா, ராகியே போட மாட்டேன், திரும்ப வேறு ஏதாவது போடுவேனா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த இது என்னென்னா, நான் குக் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்டில் தான் நான் எடுத்து வைப்பேன். சாம்பாராக இருக்கட்டும், குழம்பாக இருக்கட்டும், காய் பொரியல், ரைஸ் இல்லை டிஃபன் ஐட்டம்ஸ் என்ன பண்ணாலும் இதில் நான் எடுத்து வச்சுருவேன். ஸோ இது வந்து அப்பப்போ வந்து நான் க்ளீன் பண்ணிக்குவேன். ஏன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு 3 days வரைக்கும் தான் தாங்கும். 4th day வந்து அழுக்காயிரும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கிச்சன் க்ளீனிங் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இது நான் தனியாக இந்த இது வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நான் க்ளீன் பண்ணிடுவேன். ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி இதுவே ரொம்ப நல்ல க்ளீன் ஆயிரும் பாருங்கள். இப்போ வந்து இது வந்து என்னென்னா, இதுவுமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் எனக்கு.
சோப் போட்டு சம்டைம்ஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சு வாஷ் பண்ணிப்பேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே வந்து நானே பார்த்து க்ளீன் பண்ணுறதுனால கிச்சனும் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒன் பை ஒன்னாக ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நான் ஜாப்க்கு போயிட்டுருக்கப்ப இந்த மாதிரி எந்த ஒர்க்கும் இருக்காது. அதாவது க்ளீனிங்க்கு வந்து நான் ஆள் வச்சுருப்பேன். ஸோ மார்னிங் வந்து குக்கிங்கோடு நம்மளது வந்து பார்ட் வந்து முடிஞ்சு போயிடுமா இருக்கும். நெக்ஸ்ட்டு ஈவினிங் வந்து ஒதுங்க வைக்கிறது நம்ம தான் பண்ணி ஆகணும். வெசல் வாஷ் அதுக்கப்புறம் வீடு பெருக்க துடைக்க மட்டும்தான் நமக்கு ஆள் இருக்குமே தவிர்த்து நம்ம அந்த க்ளீன் பண்ணுற எல்லாமே வந்து நம்ம தான் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னோடய டேஸ் வந்து ரொம்பவே டேஸ் வந்து ப்ளசண்ட்டாக ரொம்ப அழகாக போய்கிட்டுருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. வித் த ஹெல்ப் ஆஃப் அல்லாஹ் அண்ட் ஆல் யூ பீப்புள் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து இப்போ தான் வந்து யூடியூப் ஃபேமிலியில் வந்து நான் ரொம்பவே என்னோடய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நல்ல அழகாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து இதை அரைச்சிட்டேன். ஸோ ஒரு 5 to 6 ஹார்ஸ் வந்து அந்த மில்லட்ஸ் வந்து ஊறினா போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை மாதிரி எடுத்து அரைச்சி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஈவினிங் போல் தான் நான் இதை அரைச்சேன். மார்னிங் ஊற வச்சேன். ஸோ ஈவினிங் அரைச்சி சால்ட் எல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி கையால் பிணைஞ்சிங்க அப்படின்னா நைட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு புளிச்சிடும். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஃபர்மெண்டேஷன் சீக்கிரமாக ஆகிடும். ஸோ ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இட்லியாகவும் போடலாம், தோசையாகவும் போடலாம். ஆனால் நான் இந்த தடவை இட்லி போடணுன்றதுனால கொஞ்சம் வெந்தயம் எதுவும் ஆட் பண்ணலை. இன்கேஸ் நான் இதை தோசை போடுவேன் அப்படின்னா வெந்தயம் போடுவேன். ஸோ தட் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு வந்து அந்த முருகலாக வரும். அண்ட் அந்த வெந்தயம் ஸ்மெல் வந்து தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம மீஷோ ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். இது எப்படி அப்படின்னா எனக்கு மீஷோவில் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வெசல்ஸு. இதை நான் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு நினச்சேன். அண்ட் என்கிட்ட மீஷோ பேலன்ஸும் இருந்ததுனால வாங்கிட்டேன். ஸோ 2 to 3 டேஸில் எனக்கு வந்து டெலிவரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த வெசல் அண்ட் நீட்டாகவும் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பசங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வெஜிடபிள்லாம் போட்டு ஒரு சாண்ட்விச் பண்ணிவிட்டு அண்ட் மில்க் ஷேக்கும் பண்ணிடலான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மில்க் ஷேக் மாதிரி போட்டு கொடுத்துருவேன். இந்த பசங்களுக்கு வந்து காஃபி, டீ இந்த மாதிரி போட்டால் குடிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனாலேயே இந்த மாதிரி பிளான் பண்ணேன். என் கிட்ஸை பொறுத்த வரைக்கும் சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் எப்பயுமே வீட் பிரெட் வந்து அவைலபிளாகவே இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாண்ட்விச்சஸ் மாதிரி பண்ணுவேன். ஒரு தடவை வந்து மஷ்ரூம் இல்லை சிக்கன் இல்லைனா கார்ன் சாண்ட்விச்சாக இருக்கும். இல்லை வெறுமனே ப்ளெயினாக கேபேஜ் இது மட்டும் போட்டு வெஜிடபிள் சாண்ட்விச் மாதிரியும் பண்ணுவேன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிளும் இதில் வந்து நான் ஸ்டஃபிங்க்கு கொடுப்பேன். ஸோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஆனியனும் சரி, கேப்சிகமும் சரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆனியன் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து சாட்டே பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இந்த கேப்சிகமை வந்து போடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் வந்து கேப்சிகமும் வதங்கினதுக்கப்புறம் இருக்கிற எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது கேபேஜ். ஸோ உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் போடலாம். பட் வெஜிடபிளில் கேபேஜ், கேரட், பீன்ஸ் இந்த 3 மட்டும்தான் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. பீட்ரூட்டு அப்புறம் நிறைய இருக்குது. பட் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. பட் இந்த 3மே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலி கொஞ்சம் மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா, அப்புறம் வந்து குமின் பவுடர், ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அண்ட் சில்லி பவுடர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்கை வந்து நாட் ஒன்லி ஃபார் சாண்ட்விச். நீங்கள் ப்ரெட்டில் தான் வந்து சாண்ட்விச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எதில் வேணால் நீங்கள் வந்து இந்த ஸ்டஃபிங்கை வைக்கலாம். லைக் தோசாவில் கூட போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டேட்ஸு. ஸோ நேச்சுரல் சுகர் கண்டென்ட் எதில் இருக்கோ அதை தான் நான் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் மோரோவர் என் குழந்தைங்க டேட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ எதில் வந்து டேட்ஸை வந்து நுழைக்கலான்னு பார்த்தேன். அதனால் வந்து டேட்ஸ் கொஞ்சமாக ஹனியும் சேர்த்துக்குவேன். மில்க் அண்ட் வந்து கொஞ்சம் பாதாம் பவுடர், அதாவது பாதாம் மில்க் பவுடர் எல்லாம் போட்டால் பாதாம் மில்க் ஷேக் ரெடி ஆகிடும்.
அண்ட் ஸ்டஃபிங்கும் பண்ணியாச்சு. இப்போ இத வந்து எப்படி நான் பண்ண போறேன் அப்படின்னா, பிரெட் ஆம்லெட் மாதிரியும் போட்டு, உள்ள வந்து இத ஸ்டஃப் பண்ண போறேன். ஸோ வந்து ப்ளெயினா அந்த பிரெட் இல்லாம, இது உள்ள வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸோ 2 குழந்தைங்களும் ஏன் அப்டின்னா, என் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங்லாம் அவ்வளோ சாப்பிட மாட்டா. ரயான் வந்து பார்த்தீங்கன்னா, வெஜிடபிளா தனியா குடுத்தா சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி ஏதாவது நான் ட்ரை ஐட்டம் குடுத்தேன்னா கண்டிப்பா சாப்பிடுவான். என்னோட விளாக கன்டினியூஸா பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருப்பேன். அ சப்பாத்தில வந்து ரோல் மாதிரி பண்ணேன். வெஜிடபிள் பண்ணி குடுத்தேன்னா சாப்பிட்டுடுவான். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு எல்லா நியூட்ரியன்ட்ஸும் போய் சேரும். நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். அண்ட் எல்லா நாளும் சாண்ட்விச் இல்லாம சம்டைம்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் அந்த மாதிரியும் கூட நான் குடுப்பேன். ஸோ அதனால வந்து எனக்கு கொஞ்சம் கில்ட் ஃப்ரீயா இருப்பேன் நானு. ஓகே, குழந்தைங்களுக்கு ஏதோ நம்ம தரோம் அப்படின்ட்டு. ஸோ பாப்பாவும் ரயானும் இப்போ டியூஷனுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ பாருங்க டைம் வந்து 8:00 மேலே ஆயிடுச்சு. ஸோ மழை பயங்கரமாக பெஞ்சுது. பசங்களை டியூஷன் வந்து கூட்டிகிட்டு வரப்பவே வந்து பயங்கர ரெய்னியாக இருந்துச்சு. அண்ட் வந்து வீட்டுக்கு வந்தோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ரெயின் இருந்தது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல சில்லுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் இந்த மாதிரி வெயில் காலத்தில் மழை பெய்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பால்கனியில் வந்து நம்ம பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். அதனாலே நான் 3rd ஃப்ளோரை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப அழகாக டே போச்சு. இன்னையோட விலாகை பார்த்தீங்க. நாளையோட விலாகில் நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் மை